ரவிராஜ் கொலை விவகாரத்தின் பின்னணி யார்? அம்பலமாகிய ஆதாரங்கள். பிரதமர் மோடியை நேரில் சந்திக்க தயாராகும் தமிழர் தரப்பு. ஹாசா மக்கள் காட்டுமிராண்டித்தனமாக கொன்று குவிப்பு. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிராஜை கொலை செய்தது யார் என்பதும் கொலைக்கு உத்தரவிட்டது யார் என்பதும் சம்பந்தமாக தகவல்கள் தற்போது கிடைக்க பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மெனோ கணேசன் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விடயங்கள் தொடர்பில் முழுமையான தகவல்கள் வரும் வரையில் பொறுத்திருக்கின்றேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் யாழ் ஊடக மையத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, ராஜாங்க அமைச்சர் பிள்ளையானின் முன்னாள் செயலாளர் என்று சொல்லக்கூடிய ஆசாத் மௌலானா உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் மட்டுமல்லாமல் பல்வேறு விடயங்களை பகிரங்கமாக கூறியுள்ளார். அதில் அவர் கூறிய விடயங்கள் சம்பந்தமாக சேனல் 4 வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளது. ஆனால் அது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பான விடயங்களுடன் வரையறுக்கப்பட்டிருந்தது. இந்த உயிர்த்த ஞாயிறு படுகொலை என்பது 2019ஆம் ஆண்டு இடம்பெற்றது. ஆனால் கடந்த 2005ஆம் ஆண்டிலிருந்து செயற்பட்ட விடயங்கள் சம்பந்தமாகவும் பல்வேறு கருத்துக்களையும் ஆசாத் மௌலானா கூறியிருக்கின்றார். அந்த கருத்துக்கள் 3வது நபர் மூலமாக எனக்கும் வந்து சேர்ந்திருக்கின்றது. எனக்கு வந்திருக்கும் தகவலிலே நண்பர் ரவிராஜை கொலை செய்தது யார், கொலைக்கு உத்தரவிட்டது யார், அதிலும் முதல் உத்தரவு கடைசி உத்தரவு என இந்த உத்தரவுகளை பிறப்பித்தது யார் என்பது சம்பந்தமாக எல்லாம் சொல்லியிருக்கின்றார். ஆனாலும் இந்த விடயங்கள் தொடர்பில் முழுமையான தகவல்கள் வரும் வரையில் பொறுத்திருக்கின்றேன். அனைத்தும் வந்த பின்னர் முழுமையாக வெளிப்படுத்த தயாராக உள்ளேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்கு நேரம் ஒதுக்குமாறு கோரும் கடிதம் மற்றும் வடக்கு கிழக்கில் காணப்படுகின்ற சமகால நிலைமைகளை மையப்படுத்திய ராஜதந்திரிகளுக்கான கடிதம் ஆகியன இறுதியாகி உள்ளதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் பொதுச் செயலாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு உட்பட அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் இந்திய பிரதமரை தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் கூட்டாக சந்தித்து விடயங்களை தெளிவுபடுத்த உள்ளதாக விக்னேஸ்வரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். உயிர் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தங்கள் காரணமாக முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதியாக கடமையாற்றிய டி. சரவணராஜா வெளியேறிய விவகாரம், அத்துடன் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் தொடர்பாக கொழும்பில் உள்ள ராஜதந்திரிகளின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்கான தனித்தனியான கடிதங்களும் இறுதியாகியுள்ளன எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கையொப்பங்களை இடுவதற்கு கடந்த வாரம் நடைபெற்ற சந்திப்பின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் கூறியுள்ளார். அதற்கமைவாக குறித்த கடிதங்களில் கட்சி தலைவர்கள் கையொப்பங்களை இட்டு அந்த பணி ஒரு சில நாட்களில் பூர்த்தியாகும் என எதிர்பார்ப்பதாக சி.வி. விக்னேஸ்வரன் மேலும் குறிப்பிட்டுள்ளார். அடுத்த அதிபர் தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க 1 கோடி வாக்குகளை பெறுவார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இந்த நாட்டை மீட்கக்கூடிய தேசிய தலைவர் உருவாகியுள்ளார் என்றும் 55 வருட கால அரசியல் அனுபவம் இருந்ததால் தான் நாடு விழுந்தபோது அதனை மீட்க முன்னிலையாகி வரிசை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார் என்றும் அவர் தெரிவித்தார். அனைவராலும் வீராப்பு பேச முடியும், ஆனால் செய்து காட்டும் பழக்கமே ரணில் விக்ரமசிங்கவிடம் உள்ளது. அவர் உலகை வென்ற தலைவர் என்றும் அவர் கூறியுள்ளார். நாம் அனைவரும் இணைந்து செயற்பட்டால் எமது தேசிய தலைவர் அடுத்த அதிபர் தேர்தலில் 100 லட்சம் வாக்குகளை பெறுவார். இன்று பொய்யுரைப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. நாட்டை மீட்கும் திட்டம் இருந்தால் அதனை பாதிட்டு காரியாலயத்தில் ஒப்படைக்கலாம்.
1952 ஆராய்ச்சி மேம்பாட்டுக்காக 12% ஒதுக்கப்படும் என இந்திய பிரதமர் நேரு அறிவித்த போது விமர்சனங்கள் எழுந்தன. இன்று இந்தியா எந்த மட்டத்தில் உள்ளது? நிலவுக்கு கூட விண்கலம் அனுப்பும் அளவுக்கு முன்னேறியுள்ளது. நேருவிடம் தூரநோக்கு சிந்தனை இருந்தது. அதே போல எமது தேசிய தலைவரிடம் தூரநோக்கு சிந்தனை இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க என்று தேசிய தலைவர் இருப்பதால் எமக்கு எதிர்காலம் குறித்து அச்சமில்லை என்று அவர் மேலும் கூறினார். காட்டு சட்டங்களை கையாளும் இஸ்ரேல் பயங்கரவாத அரசாங்கம் போல செயற்படுவதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற காசா இஸ்ரேல் மோதல் குறித்த விவாதத்தில் உரையாற்றுகையிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் பேசிய அவர் மேலும் தெரிவித்ததாவது: பலஸ்தீனர்களின் இருப்பை மறுத்து வரும் இஸ்ரேல் அரசாங்கம் காசா மக்களை காட்டுமிராண்டித்தனமாக கொன்று குவிக்கின்றது. மோதலில் காசாவில் மாத்திரம் 4000 பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் 1200 பேர் குழந்தைகளாவார். பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், முதியோர்கள் என இஸ்ரேலின் கொலை தாண்டவம் தலைவிரித்தாடுகின்றது. 12 வருடங்களாக குழந்தையின்றி 4 பிள்ளைகளை பெற்றவரும் பலியெடுக்கப்பட்டுள்ளார். இடிபாடுகளுக்குள் சிக்கி தவிப்போர் இறுதி மூச்சுக்களை எண்ணிக்கொண்டிருக்கின்றனர். அப்பாவிகள் சிகிச்சை பெற்று வந்த வைத்தியசாலைகளிலும் யூத இராணுவம் குண்டுகளை வீசியுள்ளது. 500க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டதற்காக இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சின் ஆலோசகர் ட்விட்டர் செய்தியில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். பின்னர் அந்த பதிவை நீக்கியுள்ளதாக ஐக்கிய நாடுகளுக்கான பலஸ்தீன தூதுவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேலில் இருந்த வேளையிலேயே இவ்வைத்தியசாலை தாக்கப்பட்டது. நீரின்றி, மின்சாரமின்றி, உணவின்றி, தாகம், பசி, இருட்டுக்குள் உயிர் தப்பியோடும் காசாவின் அவலங்கள் ஜோ பைடனின் கல் நெஞ்சை கசிய வைக்கவே இல்லை. ஜியோனிசவாதிகளின் இக்கொடூரங்களில் ஐரோப்பாவும் குளிர்காய்கின்றது. இவ்விடயத்தில் இலங்கை அரசாங்கம் விழுந்தாலும் மீசையில் மண்படாதது போன்று நடந்து கொள்கின்றது. இஸ்ரேலில் வெறும் 1200 பேரளவிலான இலங்கையர் தான் பணியாற்றுகின்றனர். இதற்காகவா இந்த மெத்த போக்கு? ஆனால் அரபு நாடுகளில் லட்சக்கணக்கில் இலங்கையர்கள் பணியாற்றுகின்றனர். நாடு பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போது அரபு நாடுகளில் இருந்தே அதிகளவு உதவிகள் வந்தன. எரிபொருளுக்காக $750 மில்லியன் ஈரானை வழங்கியது. இதையெல்லாம் எண்ணாமல் யூத இராணுவத்தின் இன சுத்திகரிப்புடன் இணங்கி செல்லும் மேற்குலகின் நிழலிலே அரசாங்கம் செல்கின்றது. மனித நேயம் மரித்து போன ஐரோப்பா மற்றும் ஏகாதிபத்தியத்தில் திளைத்துள்ள அமெரிக்கா என்பன முஸ்லிம்களுக்கு நியாயம் தரப்போவதும் இல்லை. எனவே முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு நியாயங்களை தட்டி கேட்க வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் அரசு ஹமாஸ் அமைப்பினருக்கு எதிரான யுத்தத்தில் முழுமையாக இறங்காது இருக்க அமெரிக்கா காரணமாக இருப்பதாக பிரித்தானியாவில் உள்ள இராணுவ ஆய்வாளர் கலாநிதி ஆரோஸ் தெரிவித்துள்ளார். ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இஸ்ரேல் 3 லட்சத்திற்கு மேலாக படையினரை திரட்டி களத்தில் இறங்க உள்ளதாக தெரிவித்திருந்தாலும் அமெரிக்கா அதனை தடுத்து நிறுத்தி உள்ளமைக்கு இது ஒரு பிராந்திய ரீதியான போராக மாற்றம் பெறுவதை விரும்பவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஹமாஸ் அமைப்பினரின் தரைவழி தற்கொலை தாக்குதல்களின் எதிரொலியாக இஸ்ரேல் 2 வாரங்களாக முடக்கப்பட்ட நிலையில் காணப்படுவதாகவும் மக்கள் தொடர்ந்து இடம்பெயர்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.